அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் சனி பெயர்ச்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார். எங்க இருந்துன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் 29ஆம் தேதி. இந்த மாதிரி சனி பெயர்ச்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது, உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மீனராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, ஜென்மச்சனி வரப்போகுது. விரயச்சனி என்னென்ன பண்ணியிருக்கோம், ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா வீடை கட்டி கொடுத்துருக்கோம், இடத்த வாங்கி கொடுத்துருக்கோம், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், அனைத்து வகையான சுப நிகழ்வும் நடந்திருக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில், ஜனனகால ஜாதகம் பாதிப்பா இருக்கும் போதேல சொத்து கைவிட்டு போயிருக்கும், தேவையில்லாம பம்பு பிரச்சனையில இருந்திருப்பீங்க, இல்லாட்டி உங்களை கெட்டவேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிங்க, கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்காத பட்சத்தில். குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப நடப்புல ஜென்மச்சனி வரப்போகுது. இது என்ன செய்ய போகுது, ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா இரட்டை தொழில், இரண்டாம் தொழில், இல்ல திடீர் முன்னேற்றம், கௌரவம் எல்லாமே கிடைக்கும். ஜனனகால ஜாதக அமைப்புல சனி நல்லா இருந்து குரு நல்லா இருந்து, குருவும் ஏன் நல்லா இருக்கணும்னா ராசியாதிபதி குரு, அவரும் நல்லா இருக்கணும். இவர் இப்ப 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. வண்டி, வீடு, வாகனம், சொத்து பத்து எல்லாம் வாங்குவீங்க. காரணம் என்னன்னா 4ஆம் இடத்துக்கு குரு போறார், ஜென்மத்துல சனி இருக்கா. உங்களோட ஓட்டத்துக்கு பலம் உண்டு. உங்களோட ஓட்டத்துக்கு, உங்களோட முயற்சிக்கு, உங்களோட வேகத்துக்கு எல்லா வகையான ஆதாயமும் கிடைக்கும். ஓட ஓட காசுங்கிறது உங்களுக்கு தாங்க மீனராசினருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம். அது எப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். 12ஆம் அதிபதி ராசிக்கு வராருல, அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். வெளிநாட்டு யோகம் கை கூடும். வெளியில இருந்து உங்களுக்கு வெளியில வேலைக்கு போகணும், நான் வெளியில அப்ராட் ட்ரை பண்றேங்கிறீங்களா, உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். 12ஆம் அதிபதி ராசியில இருக்காரு, ராசி அதிபதி 4க்கு போறாரு. அப்படிங்கும் போதுல 4ஆம் இடத்துல இருந்து 4, 8, 12 வேலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். கல்வி ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், தொழில் ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கும், குடும்ப ரீதியா நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். எங்கே அடிவாங்க தெரியுமா, உங்களுடைய முயற்சியில். உங்களோட முயற்சி மட்டுமே இந்த நேரத்துல பாதிக்குமே ஒழிய வேற எதுவும் பாதிப்பு இல்லை. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஏன்னா 3ஆம் பார்வையா சனி ரிஷபத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையா கன்னியை பார்க்குது, 10ஆம் பார்வையா தனுசை பார்க்குது. இப்படி பார்க்கும் போதுல என்ன செய்யும்னா கணவன் மனைவியரிடையே வாக்குவாதம், கணவன் மனைவியிடையே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் பெரிய ஆளா இருந்துக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, சால்வ். அமைதியா போங்க. பிரச்சனைக்கு காரணமே நீங்களா தான் இருப்பீங்களே ஒழிய அவங்க இருக்க மாட்டாங்க. மீனராசினரா தான் இருப்பீங்களே ஒழிய கன்னிராசினரா இருக்க மாட்டீங்க. காரணம் என்ன, உங்களுக்கு ஜென்மத்துல சனி ஓடுது. அப்படிங்கும்போது நீங்க 7ஆம் பார்வையை அதை பார்க்கும் போதுல எல்லா தப்பும் நடக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போங்க, அமைதியா போங்க. எல்லா வகையிலையும் ப்ராப்ளம் வரதான் செய்யும். எல்லாமே சகிச்சுக்கிட்டு தான் வாழணும். முயற்சிகள் சும்மா இருக்கணும் நோயே தோணாது. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில், ஜனனகால ஜாதகத்துல சனியும் குருவும் நல்லா இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். மைண்டு ஒரு நிலையா இருக்காது. ஏன்னா ராசியில சனி பயணிக்கிறார், மைண்டு ஒரு நிலையில இருக்காது. பல விஷயத்த சிந்தனை பண்ணும், பல மாதிரி தோணும். இதே ஜனனகால ஜாதகம் சனியும் குருவும் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மைண்டு கொஞ்சம் பாதிக்கப்படும். உங்களுக்கும் தான் ஜனனகால ஜாதகத்துல சனியும் குருவும் பாதிப்புல இருக்க. சனி பாதிச்சு குருவும் பாதிச்சா நிச்சயம் மனநலத்தை கவனமா பார்த்துக்கணும். அதுவும் யாரு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா வகையிலையும் மன விரக்தி, மனவேதனை, சோகம். 40 வயதினை தாண்டினவங்க இருந்தா உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்டி பொறாமைகள் உங்க மேல அதிகமா வரும், அதெல்லாம் எதிர்த்து தாண்டி தான் வரணும். ஜென்மச்சனியில இவனுக்கும் இவ்வளவா, இவன் இவ்வளவு பெரிய ஆளா, இவன் இவ்வளவு பெரியதா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வரத்தான் செய்யும்.
எல்லாத்தையும் சமாளிச்சுதான் வரணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. வரப்போற குதிர் பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை ஜென்மச்சனியாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. வெளிநாட்டுல மாநிலத்துல ஊரை விட்டு வெளியில இருக்கவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், நல்ல தன்மையில இருக்கும். இப்ப நட்சத்திர ரீதியா பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திர அதிபதியும் குரு, ராசியாதிபதியும் குரு. குரு வக்ரத்துல இருப்பார். ஆரம்ப காலத்துல வக்ர பயிற்சி, குரு பயிற்சி நடக்கிற வரையும் உங்க உயிரையே கவனமா பார்த்துக்கணும். என்ன இப்படி சொல்றீங்க? காரணம் என்ன? வக்ரங்க, நிலையா சொல்லிட முடியாது. அதாவது வக்ர பயிற்சி கூட இப்ப முடிஞ்சிடும். குரு 3ஆம் இடத்துல இருப்பார், அவமிருத்தியில இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும் போதுல பாதிக்கும். திடீர்னு நடக்கும், எதா இருந்தாலும் சடனா நடக்கும். பயிற்சி ஆயிட்டாருன்னா எல்லாம் நல்லா வழியா வந்துடும். வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், எல்லா வகையிலையும் சக்சஸ். தொழில நல்லா இருக்கும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். மருத்துவ சார்ந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கலாம். அதே மாதிரி வேற எதுவும் ஏற்பாடு பண்றேன்னு நினைக்கலாம், செய்யலாம். எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம் போற வரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். திருமண அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு உங்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரங்கள் திருமண வயதை எட்டினவர்கள் திருமண அமைப்பு பத்தாம இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை சனி பாதிக்காம இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி மனசு ஒரு நிலையா இருக்காது. மனது ஒரு நிலைப்படுத்துறதுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுக்குங்க. கோயிலுக்கு போங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க, அமைதியா இருக்க கத்துக்கங்க. காசு பணம் வரும், அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனா நிம்மதியை இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை போயிடும். நமக்கு என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு, நல்ல தூக்கம், தேவைக்கான பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம ஓடிடுவோம். ஏன்னா ராசியை 3ஆம் இடத்துல, ராசியில இருந்து 3ஆம் இடத்தை சனியை பாக்குறாருல, ரிஷபத்தை சனி பாக்குறாருல, அப்படிங்கும் போதுல உங்களுக்கு நல்லாவே வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற இடங்கள்ல மனசை கண்ட்ரோல் பண்றதுல கவனமா இருந்துக்கங்க. அது உங்களோட தன்மை. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். திருமண அமைப்புல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடிரும். ஆனா சண்டை போடுவீங்க, உற்றார் உறவினர்களோட சண்டை போடுவீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க, நான் தான் ஆளும்பீங்க. ஏன்னா ராசிக்கு சனி வராரு, ராசிக்கு 7ஆம் அதிபதிய சனி பாக்குறாரு. திருமணம் ஆகாதவருக்கு கூட இந்த நேரம் திருமணம் வரும், அமைப்பு வரும். ஆனா திருமணமான கையோட சண்டையும் நீங்க தான் எழுப்பீங்க. ஏன் தெரியுமா? சனி பார்வை, சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பு, சமுதாயத்தின் மேல ஒரு வெறுப்பு. நல்ல பையன் உங்களை யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்களே உங்களை இவனை போய் மனுஷனா நினைச்ச, சமுதாய ரீதியா நீங்க பாதிக்கப்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடத்து அதிபதியும் புதன், உங்க நட்சத்திர அதிபதியும் புதன். அதனால் சமுதாய ரீதியா ஒரு பாதிப்பு வரும். அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துக்கங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துச்சுன்னா வெளியில வந்துக்கங்க. எல்லாத்தையும் சுமூகமா பேசி முடிக்க பாருங்க. உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல. காரணம் என்ன? நீங்க புத்திசாலிகள், அதான் மிஞ்சின அதிகமான புத்திசாலிகள். உங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைப்பீங்க. அதனால உங்கள்கிட்ட எதையுமே பக்குவமா தான் சொல்லணுமே ஒழிய உடைய சொல்ல முடியாது. ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சமுதாய ரீதியா கவனமா இருக்கணும். கணவரா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தது கணவன்கிற ரீதியில கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. காசு பணத்துக்கெல்லாம் முறையா இருக்காது, எல்லாம் நீட்டா வரும். ஏன்னா ஜென்மச்சனியா இருந்தாலும் ஓடணும் அப்படிங்கிற சிந்தனையில உள்ள ராசி தான் மீனராசி. ஜென்மச்சனி தான். கும்பராசிக்கும் ஜென்மச்சனி தான் நடந்துச்சு, மீனராசிக்கும் ஜென்மச்சனி தான் நடக்க போகுது, வரப்போகுது. கும்பராசினர் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கணும்னு நினைப்பாங்க, மீனராசினர் ஓடுவாங்க. முயற்சி செஞ்சு பார்ப்போமேனு விடாமுயற்சி இப்படி பிடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு நல்லா இருக்கும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.